பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு 6 முந்திரி பருப்பு, பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பிரியாணி இலை, மராத்தி மொக்கு போட்டு தாளித்து, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு, ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் போட்டுட்டு, இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வச்சுருக்கு. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாஸ்ட்டை அதில் ஊற்றி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். மல்லித்தழை தூவி இறக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அரிசி கமகம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.